சென்னை சர்க்கஸ் நாம் கூடாரத்தில் பார்த்திருப்போம். ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் சிறுவயதில் நாம் சர்க்கஸ் கண்டிருப்போம். ஆனால் இப்பொழுது டிஜிட்டல் முறை உலக தரத்தில் முதலாக சென்னை சேத்துப்பட்டில் ஹேரிங்டன் ரோடில் உள்ள முத்தா வெங்கடேஷ் சுப்பாராவ் ஆடிட்டோரியத்தில், இது சென்னை சேத்துப்பட்டில் இருக்கிறது. இந்த சர்க்கஸ் டிஜிட்டல் ராம்போ சர்க்கஸ். நீங்கள் ஒரு அரங்கத்திற்குள் குழு ஏசி வசதி, இதோ பாருங்கள். அந்த அரங்கத்தில் சர்க்கஸை கூடாரம் டென்ட் கொட்டாய் என்றுதான் பார்த்திருப்பீர்கள். இப்படி நவீன வசதியுடைய கூடிய ஒரு ஆடிட்டோரியத்தில் பார்ப்பது என்பது மிகவும் சுகமானதுதான். இதோ பாருங்கள். இந்த சர்க்கஸ் சனி ஞாயிறுகள் மட்டுமே நடைபெறும். ஜூன் 1, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இரண்டே காட்சிகள். 4:30க்கு ஒரு காட்சி, இரவு 7:30க்கு ஒரு காட்சி. கட்டண விவரம் ₹350, ₹500, ₹885, ₹1180, ₹1500, ₹1770. கிட்டத்தட்ட 2000 பேர் பார்க்கக்கூடிய அரங்கம். பெரிய அரங்கம், வசதியான சேர் வசதிகள், புஷ்ப. இப்படி ஒரு டிஜிட்டல் முறையில் சர்க்கஸை மாற்றியிருக்கிறது ராம்போ சர்க்கஸ். இது ஏன் இவர்கள்லாம் நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த சர்க்கஸ் வீடியோவில் பிற்பகுதியில் பார்ப்பீர்கள். இது ஒரு சர்ப்ரைஸ். இதேபோல் டிஜிட்டலில் லேசர் சிஸ்டத்திலையும் சரி, ஆடிட்டோரியத்தில் என்பதால் சர்க்கஸ் இல்லை என்று நினைத்து விடார்கள். எப்படி நீங்கள் டென்ட் கொட்டாயில் பார்ப்பீர்களோ அதே முறையில் சர்க்கஸ். இங்கு நேரடியாகவும் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். புக் மை ஷோ மூலமாகவும் டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். இதோ வாருங்கள். அரங்கத்தின் முற்பகுதி எவ்வளோ அழகாக டிஜிட்டல் முறையில் விளக்க அலங்காரங்கள், லேசர் ஒளிப்பு, சவுண்ட் சிஸ்டம், இப்படி ஏகப்பட்ட வசதிகளுடன் டிஜிட்டல் முறையில் சர்க்கஸ். இந்த சர்க்கஸை சிறுவர்களையும் குழந்தைகளோடு சென்று பாருங்கள். பெரியவர்களும் ரசிக்கலாம். இதோ ஒரு பகோன், அவருடன் இதோ பாருங்கள். இந்த பெண்மணி கை, கால், தலை அனைத்து பகுதியிலும் விளக்குகளை வைத்துக்கொண்டு சர்க்கஸ் செய்து வருகிறார். எவ்வளோ ஒரு அருமையான காட்சி. இந்த சர்க்கஸ் காட்சிகளினுடைய மியூசிக் மிக பிரமாதமாக இருந்தது. வெளிநாட்டு தரத்தில் ஒரு இசை, இதற்கு பின்னணி இசை மிக பிரமாதமாக இருந்தது. ஆனால் இது காப்பிரைட் இஷ்யூ. யூடியூப் இந்த விதமான இசைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் நாங்கள் அந்த பின்னணி இசைகளை மியூட் செய்துவிட்டு நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. இதோ பாருங்கள். வளைந்து நெளிந்து, காலில் 2 விளக்கு, கையில் 2 விளக்கு, தலையில் 2 விளக்கு, இப்படி ஒரு அற்புதமான துவக்க காட்சி. ராம்போ சர்க்கஸ் சேத்துப்பட்டி, சென்னை மாநகரில். இந்த சர்க்கஸ் ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 7, 8, அதாவது அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் நடைபெறும். நீடிப்பதும் நீடிக்காதும் உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான். ஆதலால் இது போன்ற சர்க்கஸ்களை நேரில் சென்று பாருங்கள். எவ்வளவோ விஷயங்கள். இதோ பாருங்கள். இவர் கத்தியை வாயுக்குள் முழுங்குகிறார். இப்பொழுது தெரிகிறதா? இது மாதிரி காட்சிகளை நீங்கள் வீட்டில் தொலைக்காட்சிகளில் பாருங்கள். செல்போனில் அவ்வளவு விரிவாகவோ அழகாகவோ தெரிய வாய்ப்பு கம்மி. தொலைக்காட்சிகளில் யூடியூப் சேனலில் சென்று பார்த்தால் பிரமாதமாக இருக்கிறது. இதோ பாருங்கள். 2 பக்கமும் கத்தி, அதன் மேல் இருவர், அவர்கள் மேல் கட்டை, இந்த பலகை, அதன் மேல் ஒருவர் நிற்கிறார். இப்படி சர்க்கஸ் ஏகப்பட்ட வித்தியாசமான அமைப்புகளுடன் காண முடியும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை காண கண்கோடி வேண்டும். இதோ பாருங்கள். மயிர் சிலிக்கும் இந்த காட்சி. சர்க்கஸ் என்றாலே நாம் சிறுவயதில் விலங்குகளை வைத்து பார்த்திருப்போம். இன்றைய
நவீன டிஜிட்டல் முறையில் பாருங்கள் விளக்கு அலங்காரங்களை. அதற்கேற்றபோல் பலவிதமான விஞ்ஞான வளர்ச்சி. இது 4:30 மணிக்கு ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். இதோ பாருங்கள், அவர் அந்த கத்தியை மீண்டும் வாயுக்குள் விட்டு முழுங்குகிறார். கத்தி உள்ளே செல்கிறது. இப்படி ஒரு காட்சி. அந்த பெண்மணி அவற்றை விவரமாக சொல்கிறார். ஆனால் பின்னணி இசை காரணமாக அதை நாம் ஒளிபரப்பு இயலவில்லை. இதோ பாருங்கள், ஸ்கேட்டிங். இந்த டேபிள் மேல் ஏறி நின்று ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வளவு அழகாக சுத்திக்கிறார்கள் பாருங்கள். நாம் தரையில் நின்று சுத்தினாலே தலை சுத்தி விடும். இவர்கள் ஸ்கேட்டிங் பேலன்ஸ் செய்து இந்த டேபிள் மேல் சுத்துகிறார்கள். இது ஒரு அற்புதமான காட்சி. பாருங்கள், வாயில் பல்லை கழித்து கொண்டு அந்த பெண்மணி பெல்ட்டால் கழுத்தில் கட்டி கொண்டு அப்படியே சுத்துகிறார்கள். சர்க்கஸில் இடைவேளை எல்லாம் கிடையாது. அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள். எப்படி 1.5 மணி நேரம் கடந்தது என்பதே தெரியவில்லை. அப்படி 10 நிமிஷத்தை பார்த்து முடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, இந்த பெண் சுழலுகிறார். முதலில் சுற்றி சுற்றி வந்தார்கள். இந்த ஒரு ஃபேன் மாதிரி அப்படி சுற்றுறதை பார்க்கலாம். மிகவும் மிகவும் இந்த இளம்பெண்ணின் ஆட்டம். இதோ பாருங்கள், ஒரு காமெடி. இந்த கட்டையை தூக்கி போட்டு நிகழ்ச்சிகள் பல இது பார்த்திருப்பீர்கள். இங்கேயும் டிஜிட்டல் முறை வந்துவிட்டது. அதனால் தமிழகத்தில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில், அதுவும் குழு அரங்கில் சர்க்கஸ். இதற்கான டிக்கெட்டுகள் அரங்கில் வெளியவே கிடைக்கிறது. உடனே புக் செய்தும் போகலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவும் புக் மை ஷோவில் புக் செய்தும் போகலாம். உங்கள் வசதி. அங்கு இடம் கிடைக்க வேண்டும், சீட்டு கிடைக்க வேண்டும். அதுவும் குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து பார்க்க அளவுக்கு சீட்டு வேண்டும். இதோ பாருங்கள், இவர் இந்த பந்தை வாயில் தூக்கி போட்டு விளையாடுகிறார். பாருங்கள், அடுத்தடுத்து பந்து ஒன்று வாயில் வைத்து அந்த பந்துகளை அப்படியே மேல் எழுப்புகிறார். இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் எடுத்துக்காட்டு. எவ்வளோ பிரமாதம் பாருங்கள். இந்த பாக்ஸ் மிகவும் வெயிட். இதை நெத்தியில் வைத்து சுத்துகிறார் இந்த ஸ்கியூ கேரை. ஆதலால் நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்று குழந்தைகளுடன் பாருங்கள். செல்போனில் காலத்தை கழிக்காமல் நேரடியாக சென்றால் ஒரு குதூகலம். அதுவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நம் குழந்தைகளின் அறிவுத்திறனை கூட்டும். அவர்களுடைய தன்னம்பிக்கை வளரும். பெரிய செலவில்லை. நம்மை தேடி வருகிறது பல வெளிநாட்டு டிஜிட்டல் முறை வசதிகள். அவற்றை பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆதலால் இந்த நிகழ்ச்சியை போய் பாருங்கள். இதோ பாருங்கள், கோட் ஷூட் போட்டு வந்த ஒருவர் இந்த பாய்க்குள் போன பிறகு அப்படியே டிஷர்ட்டில் மாறிவிட்டார். இந்த பெண்ணும் பாருங்கள், இப்பொழுது என்ன கலரில் ட்ரெஸ் செய்திருக்கிறார் தெரிகிறதா? இவரை இந்த துணியை வைத்து மூடின பிறகு மாயத்தை பாருங்கள். பாருங்கள், சிவப்பு கலர். ஒரே நிமிடத்தில் நமது முன்னிலையிலே இந்த நிகழ்வு நடக்கிறது. மீண்டும் இதே ஒரு துணி அவற்றில் மூடுகிறார். இப்பொழுது என்ன கலர் இந்த பெண் பாருங்கள், பச்சை கலரில் வெளிவந்து விட்டார். இப்படி ஏகப்பட்ட வித்தியாசங்கள். இதோ ஏணி. நாம் தரையில் வைத்து மேலே ஏறுவதற்கே கஷ்டப்படுவோம். இவர் நெத்தியில் வைத்து கொண்டு விளையாடுகிறார். அப்புறம் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இது ஒரு விந்தையான விளையாட்டுத்தான். நாம் வெகு நேர்த்தியாகவும் ரசிக்கத்தக்க வேணும். அதுவும் குறிப்பாக குழந்தைகள் சிரித்து மகளும் காட்சியை பார்க்கலாம். இந்த அரங்கில் கிட்டத்தட்ட 60% குழந்தைகள் தான். பெரும்பாலும் குடும்பத்துடன் வந்து குழந்தைகளுடன் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறார்கள். அங்கு குதூகலம். குழந்தைகளையும் மேடைக்கு அழைக்கிறார்கள். டான்ஸ். இப்படி ஏகப்பட்ட குழந்தைகளை கவரும் விதத்தில் நிகழ்ச்சிகள் ஏராளம். இதற்கான பின்னணி இசையும் மிக பிரமாதம். ஆனால் பத்மம் யூடியூப் சேனல் அதை ஒளிபரப்ப இயலவில்லை. ஏனென்றால் யூடியூப் அந்த பின்னணி இசைகளையும் பாடல்களையும் அனுமதிக்க மறுத்துவிட்டதால் அவற்றை மியூட் செய்துவிட்டு நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது.
இதோ வாருங்கள், இந்த பெண்மணியை சைக்கிளில் பாரில் வைத்து சர்க்கஸ், இப்படி கை கால்களை தூக்கி கொண்டு அவரும் பேலன்ஸ் செய்து கொண்டு இந்த சர்க்கஸை நடத்துகிறார்கள். இப்படியாப்பட்ட சர்க்கஸில் பல்வேறு வாரங்கள், ஒரு ஸ்டேஜில் சர்க்கஸ், அதுவும் ஒரு அரங்கில் நினைத்து பார்த்ததே கிடையாது. நாம் பார்த்த சர்க்கஸ் வேறு. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த சர்க்கஸின் மாறுபாடுகள் வேறு. ராம்போ சர்க்கஸ் 1991ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி துவங்கப்பட்டது. இதன் பின் டென்ட் அமைப்புகளை விட்டுவிட்டு ஆடிட்டோரியங்களை தேடி சென்று டிஜிட்டல் முறையில் இந்த சர்க்கஸுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதோ பாருங்கள், மிக சிறிய சைக்கிள், அதில் ஒருவர் பயணிப்பதே கஷ்டம், இருவர் மூவர். இதோ பாருங்கள், இது போன்ற சைக்கிள்களை எப்படி ஓட்டி செல்கிறார்கள் என்பது நமக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கு. நல்ல ஒரு பயிற்சி. இதோ பாருங்கள், மிகவும் மிகவும் சிறிய சைக்கிள். இது குழந்தைகளுக்கான கரடி பொம்மை விலங்குகள் கொண்ட ஒரு நிகழ்ச்சி. இதில் இருக்கும் பின்னணி இசை மிகச் சிறப்பாக இருந்தது, ரசிக்கும்படி, இந்த கரடிகளின் ஆட்டத்துக்கேற்றபடி. ஆனால் யூடியூப் காப்பிரைட் இஷ்யூவால் இதை அனுமதிக்கவில்லை. இது வெளிநாட்டு சாங்ஸ், அதை உள்நாட்டிலோ அனுமதி பெறாமலோ பயன்படுத்த முடியாது. இவர்கள் பயன்படுத்தினார்கள், நாமும் இதை ரெக்கார்ட் செய்தோம். ஆனால் யூடியூப் சேனல் இவற்றை அனுமதிக்க மறுத்துவிட்டதால் உங்களுக்கு இந்த பின்னணி இசையை தர இயலவில்லை. இதை பாருங்கள், ஸ்கிப்பிங் கயர், ஒருவர் தவ்வி கொண்டுகிட்டே இருக்கிறார், 2 கயர்கள், இப்படி பல்வேறு இது. நாம் விளையாண்டிருக்கும் ஸ்கிப்பிங் கயர் சிறுவயதில் வேறு. இவர்கள் பாருங்கள், படுத்துக்கொண்டு எக்ஸசைஸ் செய்கிறார்கள். எவ்வளோ ஒரு துல்லியமான ஒரு டைமிங்! இதெல்லாம் மிகவும் ஆச்சரியக்குரிய செய்தி. பாருங்கள், என்ன ஒரு டைமிங் இது! இந்த சர்க்கஸில் மிகவும் நிறைய காட்சிகள் இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், எங்கள் வீடியோ 1 மணி நேரம் 10 நிமிடம், அவற்றை சுருக்கி கிட்டத்தட்ட 19-18 நிமிஷங்கள் கொடுத்திருக்கிறோம். வேறு வழி இல்லை. இதெல்லாம் நீண்ட நேரம் நடக்கும், விதவிதமாக நடக்கும். அவற்றை நாங்கள் சுருக்கி உங்களுக்காக தந்திருக்கிறோம், முக்கியமானதை மட்டும். மற்றவை நாங்கள் சுருக்கிவிட்டோம். இதோ பாருங்கள், இவர் ஒரு உருளை, அது மீது 2 வாளி, அது மேல் 2 வாளி, அது மேல் பலகை. இதில் ஆடுவதே கஷ்டம், தலைகளாகவும் நிற்பார். பாருங்கள், இதுதான் இந்த சர்க்கஸின், இந்த விளையாட்டின் ஹைலைட். இதோ பாருங்கள், 2 செகண்ட் அப்படி பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டார். இது பாருங்கள், 6-7 சேலுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பெண்மணி கயரில் ஒரு கையை பிடித்து கொண்டு சுற்றுகிறார். தரையில் சுற்றினாலே தலை சுற்றிவிடும். இது பயிற்சி, கடுமையான பயிற்சி. அந்தரத்தில் தொங்கும் பெண்மணி பாருங்கள், இவர் கையில் பிடித்து கொண்டு தொங்குகிறார், காலில் பிடித்து கொண்டு தொங்குகிறார், ஏன் கயற்றை பிடித்து கொண்டு சுற்றுகிறார். ஏதோ ஃபேன் சுற்றுவது போல் இருந்தது. இதை பாருங்கள், தலைகளாக சுற்றும் பெண்மணி. இப்படி ஏராளமான சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் அரங்கில் நடக்கிறதே என்று யோசிக்காதீர்கள். சகல வசதி, சிற்றுண்டி சாலைகளும் உண்டு, அருமையான சேர் வசதி, அலுப்பே தெரியாது, நல்ல ஏசி, மிகப்பெரிய ஆடிட்டோரியம், கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல் அமர்ந்து பார்க்க வேண்டிய அமைப்பில் இருக்கிறது. கார் பார்க்கிங் வசதி மிகவும் அருமையாக இருக்கிறது. எந்த விதமான போக்குவரத்து நெரிசலோ எதுவும் இருக்காது. இது பாருங்கள், ஒருவர் இது புழு போல் இருக்கிறது என்ன என்று பார்த்த பிறகுதான் கடைசியில் விஷயம் தெரியும். நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள். இதற்கான மியூசிக்கும் மிகச் சிறப்பாக இருந்தது. ஆனால் எங்களால் தடை செய்யப்பட்ட இந்த மியூசிக் போட முடியவில்லை. இதை பாருங்கள், இது கடைசி பகுதி வரை பொறுமையாக பாருங்கள். சிறுவர்கள் சிரித்து மகிழ்ந்த காட்சிகளில் இந்த காட்சியும் உண்டு. அவ்வளவு பிரமாதமான இசையமைப்பு, அவ்வளவு பிரமாதமான ஒரு இது நான் தற்பொழுதுதான் பார்க்கிறேன். பாருங்கள், முழுங்கி விட்டது, தொப்பியை காணோம், ஏதோ கேட்கிறார்கள், கொடுத்து விட்டது, துப்பி விட்டது. இப்படி
பல்வேறு வித்தியாசமான நிகழ்ச்சி புதுமையாக விஞ்ஞானவர்கள் பாருங்கள் வந்துவிட்டார். இது நீண்ட நேர நிகழ்ச்சி, நாங்கள் சுருக்கி உங்களுக்கு ஒரு நிமிடத்தில் காட்டியிருக்கிறோம். இதை பாருங்கள். லேசர் ஸ்பைடர்மேன் எப்படி வந்து திரைப்படங்களே பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது பல படங்கள் ஆங்கில படங்களில் அதுபோல் ஒரு காட்சி பாருங்கள். லேசர் லைட்டிங், இதற்கும் அருமையான இசை பின்னணி, ஆனால் காட்ட முடியவில்லை. டம் 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 என்று அந்த சத்தமே இந்த லைட்டிங் ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் காப்பிரைட் இஷ்யூவால் எங்களால் அவற்றை பின்னணியில் சேர்க்க இயலவில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தால் நாங்கள் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இதோ பாருங்கள் இந்த இதுபோன்று பல்வேறு காட்சிகள் நீண்ட நேரம். அதனால் நீங்கள் குடும்பத்துடனும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்லுங்கள். இது ஒரு குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியும், எதற்கோ செலவழிக்கும் நேரத்தை இவற்றுக்கென்று செலவழிப்பது புரோஜனமாக இருக்கும். இதோ பாருங்கள், தேசிய கொடியாட்டி தாய் மண்ணே வணக்கம் என்று பாடுகிறார்கள். இதை ஒளிபரப்பினால் ஏஆர் ரகுமான் நம்மளை புரிந்து கொள்வார். அதனால் ஒளிபரப்ப இயலவில்லை. தேசப்பற்று கூறி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். பத்மம் யூடியூப் சேனல் உங்களுக்கென மெனக்கிட்டு வெகு தூரம் சென்று அவற்றை படம் பிடித்து எடிட் செய்து காட்டுகிறது. இது குழந்தைகளின் மேல் உள்ள அக்கறை. எங்களை ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். குறை இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நிறைய இருந்தால் வாழ்த்துங்கள். இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒளிபரப்போம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறார் விஜயன். நன்றி, வணக்கம்.